பதினெண் சித்தர் போற்றிகள் குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது காகபுஜண்ட சித்தர் அருளிய ஒரு பாடல். சாஸ்திரம் பார்க்காதவர்கள் காட்டிலே திரிவார்கள் என்ற ஒரு விளக்கமான பாடலை பார்க்க இருக்கோம். என்னதான் ஒரு கலை கற்றிருந்தாலும், எப்படியாப்பட்ட வித்தகராக இருந்தாலும், சாஸ்திரம் அப்படின்ற ஒரு சில கலைகளை கற்றிருக்க வேண்டியது அவசியம் இருக்குது. சகுன சாஸ்திரம் என்று உண்டு, விருட்ச சாஸ்திரம் என்று மரத்துக்காக ஒன்று உண்டு, வாஸ்து சாஸ்திரம் என்று ஒன்று உண்டு. இந்த மாதிரி வானவியல் சாஸ்திரம் என்ற முறையிலும் ஒன்று உண்டு. மருத்துவ சாஸ்திரம் உண்டு, உடல் கூறுகளுக்கான சாஸ்திரம் உண்டு, ஆகம சாஸ்திரங்கள் உண்டு, மந்திர சாஸ்திரம் உண்டு. இந்த மாதிரி எத்தனையோ விதங்கள் சாஸ்திரங்கள் இருந்தாலும் முழுமையாக கற்காமல் ஒரு சிலதை கற்றுக்கிட்டு அது காட்டில் சுற்றக்கூடிய ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதற்காக போன்ற மனிதர்களுக்கான இந்த பாடல், சித்தர் பாடலானது. நாட்டுவார் சித்தரெல்லாம் பேதமாக நலம் போலே சாஸ்திரங்கள் கட்டினார்கள், பூட்டியே மனிதரெல்லாம் நூலை பார்த்து பூரணமாய அகண்டமதை பாராமல்தான் காட்டிலே திரிந்தலைந்த மானை போலே கபடமாய் வாய்ஞானம் பேசுவார்கள். கூட்டிலே அடைந்திருக்கும் குயிலை பாரார், கூறாத மந்திரத்தின் குறிப்பியை பாரே. இதில் பேதம் என்று சொன்னால் வேறுபாடு என்ற அர்த்தம். சாஸ்திரங்கள் கட்டினார்கள் அப்படி என்றால் சாஸ்திரம் எழுதினார்கள் என்ற அர்த்தம். இதற்கான விளக்கம், நாட்டுவார் சித்தரெல்லாம் பேதமாக நலம் போலே சாஸ்திரங்கள் கட்டினார்கள், பூட்டிய மனிதரெல்லாம் நூலை பார்த்து பூரணமாய் அகண்டமதை பாராமல்தான். சிலர் சித்தர் போல் பிரம்மம் வேறு என்று வேறுபடுத்தி பேசினார்கள், சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நலமான சாஸ்திரங்கள் பல கட்டினார்கள், மனிதர்கள் மனதையும் திறக்காமலேயே என் நூலை பார்க்கலாம். பூரணமாய் அண்டத்தில் சேராமல் காட்டில் அலைந்து திரியும் மான் போல கபடத்தோடு வாய்ஞானம் பேசுவர். கூட்டில் அடைப்பட்ட குயிலை போன்று உடலுக்குள் இயங்கும் உயிரை பார்க்க மாட்டார்கள். எனவே மந்திரத்தால் கூறாத இந்த குறிப்பை கூர்ந்து நோக்குவீராக. இதுதான் சொல்லியிருக்கிறது. கூட்டிலே அடைந்திருக்கும் குயிலை பாரார், கூறாத மந்திரத்தின் குறியை பாரே. சித்தர்கள் எத்தனையோ விதமான சாஸ்திரங்கள் மனிதர்களுக்காக எழுதியிருந்தாலும், மனித பயன்பாட்டுக்காக கொடுத்திருந்தாலும், அதை எதையும் பார்க்காம காட்டில் சுற்றக்கூடிய இந்த மான் இருக்கே, அந்த மாதிரி சுற்றுறது, துள்ளி ஓடுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வாய் ஞானம் பேசாமல், அதாவது தேவையில்லாத பேச்சு. அந்த சித்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உனக்கு சித்தரை பற்றி என்ன தெரியும்? போகர் நவபாஷானம் தெரியுமா? இது எப்படி கட்டணம் தெரியுமா? இந்த மாதிரி எத்தனையோ விதமான குறிப்பு, வாய் பேச்சுக்கள், இதெல்லாம் இல்லாமல் இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரே வார்த்தை குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். கூட்டிலே அடைந்திருக்கும் குயிலை பாரார், கூறாத மந்திரத்தின் குறியை பாரே. இதற்கான அர்த்தம் ஆத்மா என்பதுதான். கூடு என்பது உடல், அதில் ஒரு குயில் என்று சொல்லியிருக்கிறது மனித ஆத்மா, நமக்குள் இருக்கக்கூடியது தான். அதை தெரியாமல் சாஸ்திரம் பார்க்காமல் கண்டதை பேசிக்கொண்டு காட்டில் திரிவது வேண்டாம். கூடுமான வரை உங்கள் ஆன்மாவை உணர முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் விளக்கத்துடன் உடனுக்குடன் வரும். நன்றி.